சுவையான பாசிப்பருப்பு ஹல்வா சுலபமா செய்வோமா? ஃபுல் வீடியோ லிங்க்கு ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்க. 1 கப் அளவுக்கு பாசி பருப்பை 3 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறினதும் தண்ணியை வடிச்சு ஒரு தட்டுல டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா கிச்சன் டவல் போட்டு பருப்பை தொடச்சு உலர விடுங்க. அடுத்து பருப்பை கொஞ்சம் கொஞ்சமா பல்ஸ் மோடுல 2 சுத்து சுத்தி லேசா கொரகொரப்பா அரைச்சிக்கலாம். பேன்ல 1 ஸ்பூன் நெய் ஊத்தி 1/2 கப் முந்திரி, பாதாம், பிஸ்தா சேர்த்து பொன்னிறமா வறுத்து வச்சுக்கலாம். அதே பேன்ல கொஞ்சம் திராட்சையும் வறுத்து வைக்கலாம். இப்போ அதே பேன்ல 1/4 கப் நெய் ஊத்தி 1 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து வறுத்து அரைச்ச பாசி பருப்பையும் சேர்த்து கிண்டி விடுங்க. இது கூட 1 கப் தண்ணி, 1 கப் பால் சேர்த்து கிளறி 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 கப் சர்க்கரை சேர்த்து மிதமான தீயில கெட்டியாகிற வரை கிளறுங்க. இப்போ ஏலக்காய் தூள், கொஞ்சம் குங்குமப்பூ, வறுத்த முந்திரி, பாதாம், திராட்சை சேர்த்துக்கோங்க. அருமையான மணமான பாசிப்பருப்பு ஹல்வா தயார். சுவையான இந்த ஹல்வாவை செஞ்சு நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுங்க. ஃபுல் வீடியோ லிங்க் வேணுமா? ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்க.